வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. ட்ரேடிங்குள்ளே வந்த உடனே பெரிய அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணதான் பெரிய ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினைக்கிறது கரெக்டா இல்லை தப்பா? மார்க்கெட்டுக்குள்ளே வர்ற நிறையா பிகினர்ஸ் பண்ணுற முதல் தப்பே இதுதான். மார்க்கெட்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாமல், மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பிறகு அவங்க கொண்டு வர பெரிய கேபிட்டல் ஒரு $1000 இல்லை $1500 இப்படி கொண்டு வர அமௌண்ட் எல்லாம் ஒரே நாளில் போயிடும். நீங்கள் ட்ரேடிங்கை பண்ண பிறகு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு $50 இல்லை $100 இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய கேபிட்டல் கொண்டு வரீங்க, சரி, ஒரு $1000 இல்லை $2000 கொண்டு வரீங்க. இப்படி கொண்டு வரும்போது மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறது உங்களோட டெக்னிக்கலில், உங்களோட எமோஷ்னல் தான் ஒவ்வொரு ட்ரேடையும் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க வைக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் எமோஷ்னலாக ட்ரேட் எடுத்தாலே போதும், அடுத்து நடக்கிறது எல்லாமே தலைகீழாக தான் நடக்கும், ராங்காக தான் நடக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா ஃபியர். இப்போ ஃபியர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பயத்தில் தான் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுறீங்க, ரைட்? மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இந்த ஃபியர்னாலேயே நீங்கள் மார்க்கெட்டில் தப்பான இடத்துல என்ட்ரு ஆகுவீங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது எதுவுமே ஃபாலோ பண்ணுவீங்க. டார்கெட் ஹிட்டாக முன்னுக்கு என்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவீங்க, ஸ்டாப் க்ளோஸ் அடிக்கும் முன்னுக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டிபி அடித்த உடனே ஃபுல் ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளில வருது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்கள் பிகினிங்லாம் பண்ணுவீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு பெரிய கேபிட்டலை கொண்டு வந்தது தான். ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டிக்கு மீறின ரிஸ்க் எடுப்பீங்க ஒவ்வொரு ட்ரெலையும். இந்த இடத்துல நீங்கள் பெரிய லொஸை சந்திப்பீங்க உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண முன்னுக்கே. இதுதான் இந்த இடத்துல இருக்க நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஃபார்முலா 1 காரை ஓட்டுற மாதிரி தான். கார் ஓட்ட தெரிஞ்சாலுமே பட் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரேஸ் ட்ராக்கில் அந்த காரை உங்களால் ஓட்ட முடியும். அதே கான்செப்ட் தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே எல்லாம் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் பெரிய அளவான கேபிட்டலில் கொண்டு வந்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் தான் நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு $50 to $100 ஒரு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சரி, இது ஒரு சின்ன அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டில் சின்ன லெவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 இருந்து 20 வரைக்கும் பிகினிங் ஸ்டேஜில் இது போதும், ரைட்? இந்த இடத்துல சின்ன சின்ன பொசிஷன் சைஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு 2% ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு $100 கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் மினிமம் $2, மேக்ஸிமம் ஒரு $3 வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணால் உங்களுக்கு $2 தான் லாஸ் ஆகும், சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரேட் லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, $20 தான் லாஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்க $80 வச்சு நீங்கள் லாஸ் பண்ண லாஸையும் ரெக்கவரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொண்டு வர்றது மூலயமா பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கலாம், நீங்கள் கொண்டு வர அமௌண்ட்டையும் டபுள் ட்ரிபிள் ஆக்கிக்கலாம். இதுக்குள்ளே தான் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறீங்க. மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டில் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜாக இருக்கும். பட் இதில் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ண பிறகு, உங்களோட வின்னிங் ரேஷியோ அதிகமான பிறகு, நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக நிற்க ஆகின பிறகு, இதுக்கப்புறம் தான் உங்களோட கேபிட்டலுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், $1000, $2000, $3000, $5000 வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டை லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு கம்மியான டாலரை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவான அமௌண்ட்டை கொண்டு வரலாம். இப்போது இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை டாலர் அமௌண்ட்டை உங்களோட வாலெட்டில் டிபாசிட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.